எனக்கு யாரை பத்தியும் பயம் இல்லை. இன்ஸ்டாதான்டா திருப்புறாங்க பால். நாங்கள் அம்பேரோட சொன்னா நிறைய கஷ்டப்பட்டு இந்த கிரவுண்ட் இருக்கிறீங்களா நீ சந்தோஷம் நம்ம போட்ட பேசுவோம் நல்லா. நான் பேசுவேன் நம்ம போட்ட பேசுவேன் பேச கன்வெர்ட் பண்ணாங்க. கூட நல்லா லாங் தெரிஞ்சிடும் போடுறாங்க. லெகம் பாருங்க, லெகம் பின்னாடியே நான் நிக்கிறேன். ஆனா எங்க ஸ்பீடு போறது வேஸ்ட்டா. இங்க தொட்டால 6 போயிடுறாங்க. நீ போட்ட கட்டு போட்ட நான் பார்த்தேன். நீ போட்ட அப்பயும் செல்லமா தட்டினா 2 பேரும் வந்து கட்டு பண்ணாங்க. லாஸ்டா போடுறோம். அவரும் கட்டு அவரும் என்ன பண்ணாரு, அவரு ஒரு ஸ்டெப் முன்னாடி இன்னும் அடிப்பாரு. லாஸ்ட்ல வேணும். ஆனா ஒரு நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டல. அது நாங்களே பார்த்தோம். வந்து டப்பு டப்புன்னு அடிச்சிருந்தாருல. அது வேற ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு. அப்படி இல்லடா சொல்லு. இங்க பாரு ரன்னு நம்ம வந்து நான் வரும்போது ஒரு மெட்டர் தான் ஒன்று நம்மள அடிப்பாங்க. பார்த்து நேற்றே சொல்லிட்டான் சீனிட்ட நம்ம அடிப்பானுங்க பயப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்தான். தண்ணி சாம்பார் தான் கொடுங்க. சாம்பார் இன்னொரு 4வது கார்டு மொத்தம் யார் கட்டாடா? பீட்டர் சக்தி இவங்க கட்டாடா? லட்சம் 2 பேரும் கட்ட சொல்லிருக்கேன். 5 பேர் கட்டியிருக்கோம். அது வந்தாலுமே இது கட்ட முடியும். இல்லை என் பேர் கட்டின்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் வரும், புதுசாக வராது. கவு மட்டும் உள்ளே போங்க. வாங்கி மாற்றி தான் நடந்துருவோம். ஆரம்பம் ஃபுல்லாக மாற்று ரைட் க்ளவுஸ் போட்டு அவசியம் இல்லை. ஜான் வச்சு முடிச்சிடுவோம். நான் நேற்று சும்மா டீமோட இது எடுத்து பார்க்குறேன். ஜான் வருஷம் ஜானாவும் சேர்ந்து 205 ரன் பாதி கொடுத்துருவோம். ஆமாம் அன்னைக்கு அதான் நம்ம காரில் சாதம் பண்ணி நேற்று தான் கார் வந்துச்சு. நேற்று வந்து அவங்க அண்ணனை பார்த்தேன்டா சொன்னாங்க. பேடிஸ் கதை பார்த்தீங்கன்னா அல்தாஃபில் பார்த்தேன். புத்தம் புதுசாகவும் இருக்குது. வரது வேறு அவனு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. காட்டு வச்சியா? அதே மாதிரி போலர்ஸும் வந்து யோசிச்சு போட்டீங்க. இவன் வந்து நல்லா யோசிச்சு போட்டான். இவர் அட்ஜஸ்ட் பண்ணான். அந்த பால் லெக்கில் தான் போட்டான். அட்ஜஸ்ட் பண்ண பால் லெக்கில் தான் போட்டான். பெருமை இல்லாம நீ பாசிட்டிவ் டீமும் பாசிட்டிவ். நான் பயந்துட்டு நீ எங்கிட்ட பார்த்து மூஞ்சில் அடிச்சிருக்கோம் பின்னாடி ஓடுறேன். நார்மல் விக்கெட் எடுத்தா அது மாதிரி பண்ண மாட்டான். 4-6 திரும்பி போல்ட பட்டு மிடில் சிக்ல பட்டுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளவு சரியா போச்சு. ஆஃப்ல முடிச்சு. ஆனா 250 கிட்ட போனேன் ஸ்டார்டிங். மிடில் சூப்பரான அப்புறம் அவன் சொன்னாரு நீங்க போடுங்க, நீங்க போட்டு முடிச்சுங்க. நான் வீட்டில் பிளான் தான் வந்தேன். நம்ம 4 ஓவர் போட்டோம். 5 6 ஓவர் போட்டுலாம் இவங்க அப்படியே போட்டுருவோம். இப்போ இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் அவன் இல்லைன்னா கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து ரொம்ப நல்லா எனக்கு ஈஸியாக இருந்தது. பால் சரியாக அடிக்க மாட்டான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்லை அவன் ஜாபம் கரெக்டாக பண்ணான். ஆனால் லாங்கில் ஜாப் பண்ண மாட்டான். நல்லா அவுட் ஆகிட்டான். அடிச்சதே பெருசு. ஷாட் பாய் பாடினா பாரு
இதுதாங்க அவர் காலையில் தான் கடைசி கேட்டானாரு முத்து அப்படியே அப்படியே மடி அதை மாற்றி ஒரே ஒரு கவர்ல என்ன மொத்தமா இல்லை இது அப்படியே மாற்றி கவர் அப்படியே 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 தண்ணி குடிக்கணும். என்ன தம்பியா ஃபோன் பின்னாடி பேக்ல அந்த இந்த லேப்டாப் இது வரும் பாரு அதுல கர்ச்சீஃப்ல சுத்தி வச்சிருக்கோம். ஏய் அது கீழே பின்னாடி பின்னாடி இன்னும் பின்னாடி வா. அதுக்குள்ளேயா இருக்கா? கம்முனு. ஞாபகம் இருக்கா இருக்கு இங்கே உள்ளே இருக்கா தவிர வருவார் நல்லா போடுவார் அடிப்பான் சாப்பிட்டா போட்டுருவான் பட்டாட்டு ஆஃபீஸ்ல இருந்தா அடி ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்தால ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே டீம் இருந்தாலும் இருந்தோம். அவன் ரொம்ப வெளியா இருப்பான் மச்சான். அவன் மொக்கு மொக்கு டூனா ஈஸி டூனா இதெல்லாம் இது ஈஸி டூனா ஒண்ணு கூட ஓடலையா? இல்ல அவருக்கு சக்கினா செகண்ட் டைம் வந்தாரு இங்க அவரு இங்க பேர் அண்ணப்பா ஆடுனையா ரன்னு வரட்டும் ஆடுங்க அதுதான் தப்பு. அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. வரப்போ நீ ஆடி ரெண்டு ஒன்னா ஓடி ஓடலாம் 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 ஏறி ஏறி ஏன் ஜாக்கிங் போகிற மாதிரி ஸ்கோர் அப்படியே ஏய் பர்த்டே ஸ்கோர் யாரா கவுண்ட் பண்றீங்க? ஓகே போறானா சாவர பால வார்த்தை செத்து போய் ஆடுறோம். வச்சுக்கோ நல்லாதான் அடியா ஓரா நல்லா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலாக இது ரெண்டு கட்டு இருக்கு. ரஜினி படத்தை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீ வரான்னு சொல்லவே முடியாது யாருமே. பிகாஸ் இட்ஸ் ரஜினி ஃபிலிம். அது எடுக்கிறது தான் டேரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்லுவேன் ரஜினி வேண்டாங்க, அது யாரும் நினைக்க மாட்டாங்க. அவ்வளோ காசு வாங்குறாங்கள அந்த ஸ்டெப் அவன் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தான் அவனுக்கு காசு. போய் பார்த்து போகிறான். நிறைய பேர் ஃபோன்லேயே பார்க்குறாங்க. எஸ்டி எஸ்டி இருக்குது தேட்டர் சவுண்டு மட்டும் தான் அந்த குரூப்பில் யாருக்கு கனவாக ரன்னிங்ண்ணா குட் ரன்னிங்ண்ணா சூப்பர் சக்திண்ணா. பால் தான் எண்ட் ஆயிடுச்சு. அவர் கையில் போட்டோன்னே பால் எண்டு. கீப்பர்கிட்ட வந்துச்சுல அவ்வளோதான் பால் எண்டு. மேலே போன் இது அந்த
அந்த குண்டு பையன் அர்ஜுன் இருக்காங்க, குண்டு பாய் சமோடி கருமையெல்லாம் போகணும். இந்த கேஆர் வளர்க்குறவன் அந்த கேவரம் உனக்கு தெரியும், வெள்ளையாக இருப்பான், வெள்ளையாக பார்த்துருக்கேன். போனாலும் போனாங்க உனக்கு. ஆனால் நான் இதை சொல்ல, உனக்கு ஸ்லாட் நிறைய இருக்குது. நீ அழகாக பால் டைம் பண்ணி வர பால் அடிச்சுன்னா கிளியர் பண்ணலாம். நீ டைம் பண்ணால் அவன் கிளியர் ஆகும். நீ 30 செகண்ட் மச்சான் நான் சொல்லிட்டா மச்சான், இப்படியே மச்சான் நீ எப்போ நல்லவனா மாறினா தானே நம்ம ஜெயிக்கிறோம். அதான் மழை வந்து நீ பாசிட்டிவாக இருக்கும்போது உட்காந்துருக்காரு பாசிட்டிவாக தான் இருக்கிறேன். அது சொல்ல இப்போ அதுக்கப்புறம் ஒரு கட்டம் தான் சீரியஸ் ஆயிடுவாங்க. நிறைய டைம் வந்து அவுட் ஆகிட்டு என்ன கட்டிட்டு நல்ல போலிங் போட்டாங்கன்னா சூப்பராக போகிற போலிங் கேட்டு நல்லா இருக்கு. போன வாரம் கூட அந்த தேர்ஸ்டே தான் தேர்ஸ்டே அப்பா ஆப்ரேஷன் பண்ணாங்க. கேமரா பக்கத்துலேயே உட்காருங்க, அவன் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன இப்படி பேசுகிறேன். நல்லா போட்டாப்ல செகண்ட் வர நல்லது இல்லை அது நல்லா போட்டா சஸ்போர்ட் கட்டல போனாலும் மாட்டாங்க. எதையும் 12வது வரல 10 பால் கேட்காத வந்து போல்டு அறிவிப்பாங்க. அவர் இஷ்டத்துக்கு மரம் கிரவுண்ட் பேரே போடல, அதை போட்டு போகிறேன். வெளில போட்டு வெளியே போட்டு அது ஐஏஎஸ்சி வெளில தான் போட்டு அவங்க 2 தான் இங்கே ஆடுவாங்க. பீட்டர் அவங்க பீட்டர் வேணா 3 ஓவர் வச்சு பேட் பண்ணா பண்ணிக்கோ. அதை பண்ணிக்கடா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் உனக்கு. இங்கே விளாட முடியாது, 3ல தான் விளாட முடியும். ஓடலாம் எக்ஸ்கியூஸ் மீ, பாருங்க படம் பிடித்து கொண்டிருக்கிறது, மறுபடியும் சொல்லிட்டேன். ஏய் அந்த பேட் பண்ணா பண்ணிக்கடா. அது வந்து 3ல தான் விளாட முடியும். இங்கே இடத்துல இல்லை அது இல்லை அது 3 மார்க்கெட் நீங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. 3ல போய் விளாட சொல்லுங்க. யார் பாய் நீ பேசலாம், நீ பேசுவ பேட்டிங்ல அதே மாதிரி ஆடுறா பேசலாம். அவங்க வச்சிருக்கானுங்களே அவைலபிளாக ஹைட் தான் இருப்பாங்க மெயினாக. பேட்டிங் ப்ரோ சூப்பரா விட்டு லைட்ஸ் எல்லாம் நிறைய வியாபாரம் நார்மலை விட லைட்ஸ் பயங்கரமாக போகும். எக்ஸ்ட்ரா கால் பண்ணி போட் பண்ணா இது அப்படியே இன்னொரு இதே மாட்டலாம். வீடியோ ஆன் பண்ணீங்களாடா? அடப்பா நீங்கள் ஆன் பண்ணீங்களா வீடியோவை? டெக்னிக்காக ஆன் பண்ணிட்டு தான் பண்ணாரு. ஆன் பண்ண சொன்னார் அவரு. போல போங்க இந்த ஒரு தான் வெயிட் பண்ண, இந்த ஒரு தான் வெயிட் பண்ண, எனக்கு தெரியும்.
அவ்வளோ இப்போ அதுக்கு இப்போ திட்டுவாங்க வீடியோ பாரு அப்படின்னு இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு கேளு அவன் இது 6 அது ஆச்சுடா டேய் கைடா 6 டான் கேர்ஃபுல் பாருங்க போயிச்சு நம்ம இந்த ஆர்க்கே போக கூடாதுடா ஒரு ஒன் சைடு திரும்பிட்டோம்னு வச்சுக்கோ லெக்ல பல்ஸ் கரெக்ட் தான் ஆனா மேட்டர் தெரியுமா உங்க ஸ்டான்ஸ் எப்படி தான் இருக்கும் ஆனா நம்ம மேட்டர் தெரியுமா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு உனக்கு வந்து பேட்டிங்கே வந்து அந்த ஆர்ட் தான் வருமே பிகே இருட்டு தான் இருக்கா பிக்கே எடுத்து தண்ணி ஊத்துடா புடிச்சிட்டு ஓவர் 6 கொடுப்போம் நானா பண்ணிருப்பேன் ஸ்கோர் வெளில நம்ம கூகுள் பக்கத்தில் பார்த்துருக்கோம் ஒரு 2 வாரத்தை பேசுவாங்க ஹலோ வெயிட் லெஃப்ட் யாரும் லெஃப்ட் யாரும் நம்ம நிறைய லெஃப்ட் தான் உயிர் எல்லாம் நல்லா இருக்கும் பேட்டிங் திறந்து போட்டு வந்து நாரில் எங்கே ஏதா மூடிடா அப்படியே மூடிடு அந்த ப்ரொஃபஷனல் அந்த லைட் அந்த ப்ரொஃபஷனல் நல்லா நேம் அந்த டேரக்ட்லேயே அவரே மேலே வர மாட்டேன் ஹார்டாக ஹிட் பண்ணுறாங்க நம்ம ஸ்விங்கு லூஸாக போடுவோம் சீனுக்காக அடிக்கிறாங்க சீனு ஆமாம் நல்லா தெரியும் ஊர் தான் பாயிண்ட் இருந்தாங்க 10 வச்சுக்கிறோம் எல்லா ஸ்டிக்லையும் வைக்கிறாங்க செம்ம த்ரோன்னு எல்லாமே அப்புறம் தான் சொன்னார் அவங்க டீம் லாங் அதான் இன்னும் லாங்கில் போட்டு நான் போய் போய் லாங்க போக சொன்னாங்க சேஃப் பார்த்தாடுங்க ஆமா சேஃப் ஆடுங்க ஹெல்மெட் எல்லாம் வாங்கிக்கோங்க வைடு அப்படியா வைடு ஒயிட் போட்டாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்கணும் ஆமாம் வைடு போடுறாங்க ரைடு தான் கொடுக்குறான் வைடு 4 தான் லெக் சைடு வைடா என்னன்னு எனக்கு தெரியல லெக் சைடு தான் ஒயிட் சைடு வைட் 4 தான் பார்க்கலாம் எவ்வளோ ஓவர் இல்லை 2.1 2.2 32 31 8 ஷாட் ஓடலாம் வேணாம் வருங்க ரெஸ்ட்ரிக்ட் நீ அவன மாதிரி ஓடலாம்ன்றா ஆயிடுவாங்க போடுங்க ஹெல்ப் பண்ணுங்க பால் எங்க ஆகுதுடா பிகே சொல்றா அந்த சைடுல அந்த பேட்ஸ்மேன் வந்து இங்க ரன்னுக்கே ரெடி இல்ல இவன் ஓடுனா கூட வந்து அதெல்லாம் பார்க்க முடியாதுடா பால் எண்ட் பண்றது கோகுல் சொல்றது கரெக்ட் இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லிட்டா முடிச்சிருங்க இன்னொரு மேட்டர் சொல்லிட்டா நீ என்ன பண்ற ஆக்சுவலா பால் வந்து ஒரு ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க த்ரோ அடிக்கிறாங்க ஆக்சுவலா வந்து பிகே கிட்ட வந்து த்ரோ அடிக்கிறது காரணம் அவங்களுக்கு பேக்கப் கிடையாது பால் புடிச்சா நிறைய பால் அவன் புடிச்சிட்டான் அவன் விட்டானா பேக்கப் கிடையாதுங்க நான் த்ரோ அடிக்கவே சொல்லடா பால் எண்ட் பண்ணுங்க தான் சொல்லிட்டு பண்ணுறது கரெக்ட் தான்டா அதான் வின் பண்ணுவான் எப்படியும் வந்து அவன் ஃபீல்டர் பார்க்கறான் பார்த்து தூக்கி போடுவான் ஆனா இவன் சொல்லு ஒரு இதுல என்னமா அது பேர் வந்து திடீர்னு ஓடுவாங்கடா. மட்டும் தான் மச்சான் நீ பால் எண்ட் பண்ணனா பாலே முடியாது இன்னொரு மேட்டர் தெரியுமா மச்சான் நீ பால் எண்ட் பண்ண சொல்றல இன்னொரு மேட்டர் தெரியுமா நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா பால் ஒரு ஓவர் நான் லாஸ்ட் ஓவர் முன்னாடி ஓவர் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அம்பேர் ப்ரோ பால் எண்ட் ஆகல ப்ரோ ஓவர் பிடிக்க மாட்டேங்குது அதான் ப்ரோ அதுக்கு தான் சொல்றேன் பாலை ஒன்று கீப்பர்ல பவுலர் ரெண்டு அடிச்சு என் பண்ணிருக்கோம் பாலை எப்பவுமே அதெல்லாம் நான் அதிகமாக தான் போயிட்டேன் அதிகமாக தான் போயிட்டேன் டிஆர்எஸ் 5 ஓவர் போகணும் 5 ஓவர் போகணும்
அதுதான் காலம். இன்னும் ஒரு ஓவர் உள்ள இருக்கு உள்ள இருக்கு போடுறான் போட்டுருவான் பத்தியால ஒரு பால் இருந்தால் மாற்றி விட்டு வச்சுருக்காங்க. நல்லா நல்லா நம்பரை பார்த்தா 127 முடியுது. புரியல என்ன இப்பதான் ஓவர் பண்ண அதுல என்ன லாஸ்ட் பால் வருது என்ன சொல்றானே எனக்கு புரியல. ரட்சகன்றான் செந்தில் அந்த பக்கம் போய் யாரை பத்தி சொல்லுங்க கப்ளிங் கேம் அண்ணா அந்த மாதிரி பத்தி அண்ணா என்ன செந்தில் போனாடா இது என்ன புல்லு இது அரிக்க பண்ணுது. உனக்கு சும்மா இது இருக்கு ரோஷன் இருக்கு. ஹைதராபாத் நான் பார்க்கறது இல்லை. டேய் ரோஷன் கிரவுண்ட்ரா. மனுஷனா அவன் கிரவுண்ட் ரோஷனா மனுஷனா என்ன ப்ரோ இதெல்லாம் பண்ணலாமா? இல்ல இந்த ஸ்டூல சோல் கிடையாது. காலில் கீழே அடியில் வலிக்கும். வாட்டர் அக்கா அப்போ இதெல்லாம் சூடாது இது நல்லா இருக்கா? இதுல வாங்கினேன் சேல்ஸ்லடா எவ்வளோ இது? 1300. அவன் ரொம்ப ரேட்டு பண்ணுறாங்க. இது 1300 தான். இது என்னடா ப்ரோ? இது கோல்ட் ஃபுட் அது. விஜயாந்த் நல்லா சீரியஸா நல்லா இருக்கு. டிஎஸ்சி பாடு பண்ணி டிஎஸ்சி வாங்குவான். ஆனால் அவன் வந்து பார்த்தோன்னா டிஎஸ்சி வந்து இதுதான் டிஎஸ்சி நீங்க ஹை அண்ட் பாட்டம் ஃபஸ்ட்டே பேசிக்கிட்டு பாட்டம் நீ சொன்ன மாதிரி அது அது பேருக்கு இல்லை ஸ்டார்ட் ஆயிருக்கான். ஆனால் இது போட்டு மச்சான் அவருக்கு 6 தான் ஒன்றும் பண்ணவே இல்லை ஒயிட் ஃபீல்டு தான். அடுத்த சண்டேஸ் இனிமேல் வரதுலாம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே எங்கே போறீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் சண்டே நான் சொல்கிறேன் இந்த பார்த்து தான் பார்க்கணும். ஏன்னா அது புறப்போக்கு ஏன்னா நாடி புரியா வீட்டியா அது மாத காசு சார் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது ஃபில் பண்ணுவாங்க புரியுங்களா? இருந்தீங்கன்னா அந்த ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து வராங்க சண்டே அதெல்லாம் யோசிக்கிறீங்க. இல்லடா டேய் நான் சண்டே வெளில போறேன்னு சொல்றீங்க. வெளில போறாங்க யார் போகிறீங்க? நான் எப்போ கூட வரேன் நான் அவரு வரணும் உங்களை இங்கே வந்துருவோம்ல அச்சு எல்லாம் வராதுடா இதுவே கிடையாது. உன் பேர் தான் ஆட் பண்ணிட்டாங்க. ஆமா வெல் பேட் சக்தினா லெக்ஸிக்லியா கோல்ரா யாரோ வந்து இதை மென்ஷன் பண்ணாங்க ஆக்சுவலாக அவுட் பிளேல ஆடுறது நாளைக்கு பவுண்டரி இருக்குது அது ஜானை சப்போர்ட் பண்ணிக்காரு. நாளைக்கு பவுண்டரி ஜானை ஃபஸ்ட் இருக்குது புரியுதா? கேப்பில் இல்ல இவங்க ரெண்டு கேப்பில் ஆடுறது அவங்க ரெண்டு பேரும் நல்ல பர்சன்டேஜ் ஆக்சுவலாக ஷாட் பாய் சரி வெயிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சக்தினாக்கு லைன் மாற்றி போகிறதுனால நிறைய பவுண்டரிஸ் கிடைக்குது. அதனால இவர் யூஸ்லெஸ் பண்ணி சிங்கிள் ஆடிடுங்க. ஒரு நல்ல குவாடினேஷன் இருந்துச்சு. நல்லா ஒரு செட் ஆகி ஆடுறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க இல்லை அது ஆனால் குச்சம் போட மாட்டேன். கேட்டு ஓவர் மிஷின் போடுறாங்க. கேட்கவே இல்லையப்பா. அவள்தான் இல்லடா யாருக்கு அது கொடுத்தா லெஜண்ட் இருக்கா? அவரா கொடுக்கல. இப்ப கேட்ட உடனே தான் சொன்னாரு. கேட்டாரு
அதுதான் கரெக்ட். க்ளீனாக போய் கேட்டால் தான் அப்படியா? அதெல்லாம் கரெக்ட். லெக்கம் பேர் அவுட்டே இல்லை மட்டுமே தெரியல கேட்கவும் இல்லை. சுத்தமாக ஒன்றுமே கேட்கல. ப்ரோ ஃப்ரீயாக ஆடுங்க, ரன்ஸ் இருக்கு. சத்யனா படிச்சா சுத்தமாக பட்ட மாதிரி ஏற்று ஒரு இதுவும் ஒன்றுமே இல்லை. இல்லை இதுக்கு சவுண்டும் ஒன்றும் இல்லை. கேட்டே அவனை முடிவு பண்ணுறது தான் போகுது. போட்டது பேஸ்ட் தான். நான் ஸ்மோக் கூட இல்லை சவுண்டே ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. அவ்வளோ எதுக்கு சத்யனா கேட்குறீங்க நான் என்ன சொன்னாரு? சத்யனா என்ன சொன்னார்னா அவனும் அவுட்டில் தான் சொன்னான். இல்லை தானே ஒரு டீஷர்ட் போட்டுருக்கீங்களா? ப்ரோ அடுத்து யார்? அவன் தான் பண்ணான். நீ பண்ணிக்கோ பண்ணிக்கோ. போடா. பால் போல எங்கேயுமே தண்ணி போய் ஆமாம். பவுண்டர் நான் கடைசி இல்லை 2-3 ஸ்லாட் பால் வந்துச்சு. பேக் பண்ணுறா அப்புறம் சரி வயசான ஒருத்தர் அந்த ரவுண்டர் சமாளிச்சு ஓகே அப்படி பேக் பண்ணுறேன். யார் தான் பேட்டரி போனால் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் போனால் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் பண்ணிடுறேன். அடுத்து அதான் இருக்கிறது சரி பால் லைனில் பால் தான் ஓடி பீட்டரிங் வா பேட் வாயா பேட் வச்சியா வாரிஸ் பீட்டர் காடு 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 வை. இந்த பால் சரியாக போட்டான்டா. இந்த மாதிரி எனக்கு அவுட் மாரி தெரியல. இல்லை இந்த பால் சரியாக போட்டான். நான் சுத்தமாக எனக்கும் தெரியல. அவங்களே கட்டி அவன்கிட்ட கேட்டா இந்த மயிறு ஸ்கோரே இல்லை திரும்பிட்டார். திரும்பிட்டார். மயிறு அவங்க கேமரா ஓட்டுங்களா தாங்க சரி சிங்கிள் அடிக்கடி சரியா சரியா டக்குன்னு ஆடுவார். இதில் வந்து யார் கேட்டு போறியோ அவர் வந்து அண்ணா கட்டப்பை ஒன்று மாதிரியா ஆ ஆ நாளை எடுத்துட்டேன் தான் வாயில வச்சு லைட்டா பாரு. பேட்டிங் சத்யனா அப்படியே ஆடுங்க. பேட்டிங் பேட்டிங் பாய் பேட்டிங் பாய் அவரு ஒரு bowling girl. bowling girl நீ என்ன பேட் கேட் என்ன போறா எங்க போறா bowling girl. இது வெஸ்ட் இது பேக்ல போலாக்குன்னு சொல்லுவாங்கடா. அதுக்கு bowling girlன்ட்டு. என்ன பத்தி வீட்ல ராவடியா இன்னைக்கு? உனக்கு என்ன போய் குழந்தைய பாடுறா. சாட்டேஷன் என்ன போயிடணும்டா அப்படின்னு என்ன சொல்றான்? தூங்கவே மாட்டேன். ஏன்டா அழுகுற அப்படின்னு ரவுண்டு கூட்டு வந்துரு. ஏய் சட்டை பிடிச்சிரு கட்டியை பிடிச்சி என்ன அழுகுற அப்படின்னு கேளு. சவுண்ட் ஏதாவது கேட்டிருக்கோம். அவுட் இருந்திருக்காது. சவுண்ட் ஏதாவது கேட்டிருக்கோம். துப்பாக்கி
பேட் ரெடி ஓடாது இப்போ அது பாருங்க சம்பளம் பண்ணு 8.05 8.5 பால் எழுதி போடவா டிக்கெட் போடாம கொஞ்சம் இதுவானா கொஞ்சம் போடவா வெட்டி போடுவியா நான் சரி போட்டேன் பாக்ஸ் செட்டியா வீ செட்டியா பாக்ஸே போட்டேன் பாக்ஸில் போடுடா உட்கார மாட்டேன்ல அது அதுதான் கேட்டாங்க பாரு பாக்ஸில் போட்டுரு சார் அது காசு போடாமல் போடுல கீழே கரெக்டாக தான் உட்காந்து கை வச்சு பாரு நான் பார்ப்பேன் ஆனால் வச்சுமே தெரியல பாரு மேடையில் போய் கல்பாக்கத்தில் அந்த புதுசு சொன்னான் மேட்ச் செய்ய போகும்போது ஒருத்தன் மூஞ்சில் வாங்கிக்கிறான் ஹெல்மெட் போடணும் வாழை போடணும் கை வச்சு பாரு ஹெல்மெட் போடாமல் எவனே விடாது உள்ளே திரும்பி பாரு வாடகை போடுறது விட திரும்பி பாரு தெருல போட்டு மாதிரி ஆடு போட்ட மாதிரி கட்டி பால் போடுவா பால் போடுவா டே பிட்ரு பால் போடுவா ஐயோ பேட்டிங் பேட்டிங் சில ஊர்லாம் வந்து 10 வாரம் வரைக்கும் இது பண்ணுவாங்க நாளையோட முடியுது பெரிய பெரிய கோயில் நாலு வேற வந்து ஆடி போய் அவனுக்கு அப்பனா அவனுக்கு 6 பேர் ஆவறதா டாப்பா இருக்கணும் ஷார்ட் நானா பேட்டிங் பேட்டிங் பாய் பேட்டிங் பாய் நீங்க பேட்டிங் பாய் கயிறு தள்ளணுமா எப்படி இதெல்லாம் கயிறு மாதிரி வச்சிருக்கோம் அது ஒழுங்கா வீடு அதுல மாட்டேன் இல்லடா தள்ளுகிறாரா தாண்டி வச்சுக்கேன் பணம் தீருவான் நாளைக்கு போய் நான் கேட்காத கம்முன்னு போய் பார்த்துருவேன் நாளைக்கு தானே சொல்லுவாங்க அவங்க வரலாம் அப்படி டிக்கெட் போயிருந்தாரு காசுலாம் அவரே ஒன்று பெரிய விஷயம் பெரிய விஷயம் அப்புறம் அடுத்த மேட்ச் நீ போட்டுக்கணும் மேட்ச் அதனால அடுத்த வாரம் போயிடும் அடுத்த வாரம் மேட்ச் விட்டுருவாங்க நீ ஓடனா பீட்டர் நீதான் சிங்கிள் ஆடி அவன் கொடு பால் போடுறேன் அவங்க போடுவாங்க பரவாயில்ல பீட்டரு இங்க பாரு 8 ரன்ஸ் per over ஆடணும் சிங்கிள் ஆடி குத்தா மேட்ச் வச்சிடலாம் பின்னாடி இருந்து பார்க்க அப்படிதான் நல்லா வளர்ந்து வர காப்பில அழிஞ்சிருவீங்க நல்லா பேட்டிங் சூப்பரா நீ அம்மா பேட்டிங் அதே மாதிரி திருப்பாம பார்த்தேன் நல்லா ஆடுங்க ஸ்பின்னு போட்டான் அவன் நின்று ஸ்பின்னு போட்டான் அது திருப்பதி ஸ்ட்ரைட்டாவே வச்சிருக்காங்க பால் போன மேட்சும் எப்படிதான் அவுட் ஆகுது எல்லா மேட்சும் இப்படி அவுட் ஆகுது இல்ல நல்ல இதுதான் அழிஞ்சு 31 ஆகுது அழிஞ்சிட்டு நல்லா ஆடுறேன் எவ்வளவு ஸ்கோர் ஆச்சுன்னா 31 6 போர் வச்சிருக்கு தாடா கிளம்பிட்டாரு நானா அடுத்த மேட்ச் தான் இருக்கேன் ஆமா சக்தி அவுட் ஆகுது அவுட் அவுட்டா அதான் கேட்டேன் நான் ஏன்னா அங்க இருந்து கட்ட அவுட் குஸ்டா தானா போயிட்டா நான் போய்ப்பானா ஏய் மாட்றா பேட்ல ஆடு ஃபர்ஸ்ட் தள்ளு ஒரு ஸ்பின் போறணும் போட்டாங்க அதான் சொல்றேன் ரொட்டேட் பண்ணி கொடுறா ஜெயிக்கலாம் போறேன் அந்த மேட்ச் போறேன் அவ்வளவுதான் டி சுத்தா பால் சரி சுத்தா சார் ஜான தண்ணியா போக முடிஞ்சு அம்பாயிட்ட ஃபோன் வேலை தெரியும் அம்பாயிட்ட ஃபோன் வைக்கிறேன் ஃபோன் வேலை தெரியா எது ஃபோன் கொடுத்தீங்க ஜானா முடிச்சா
போ என்ன மச்சான் பவர் பிளே முடிஞ்சிச்சு அவரை முடிச்சு ஐயோ, power. பால் டிடெக்ஷன் பார்க்குறான் அவன் பார்த்தா அவுட் கொடுக்க போயிட்டு கேட்டால் கொடுக்க போகிறேன் வரும்போது நீங்க 2 பேரும் வெளியே வந்துட்டீங்க. சித்தமாக வந்துருக்கு சித்தப்பா வந்திருக்காரு. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் வெளில வந்துட்டீங்க. ஐயோ அவர் பாலு சமையாதரா இல்லை ஜான் அது பெருசாக ஆனா செம்மையா வந்து நீ பண்ண பாரு மொட்டை வந்துரும் அவன் பால் செத்து போய் வந்து நீ அதை செத்து போய் ஸ்டோக் வைக்கிற இவன் பாலியா அவுட் அவுட் ஆகுது வேற ஏன் சாப்பிடல அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி ஆமாம் மச்சான் சூப்பராக மச்சான் பாலை வாட்ச் பண்ணுறா பீட்டர் மச்சான் பாதியாக வச்சிருக்கேன் பாதி இங்கே இருக்கு ஸ்லோ மோஷன் வரான் பால் வந்து பால் போன போட்டு சுற்றுறான் நாராயணா போட்டு தூக்கி ஒன்று அவர்லாம் நல்ல மனுஷன் தான். வந்து சிங்கிள் அடிக்க சொல்லிட்டாங்க. அவர் அதுதான் பண்ணிட்டு எங்கே போவாங்க காட்டு மாடுறா காட்டு மாடுறா ப்ளே பேட்டிங் பீட்டர் அதே பண்ணு அவ்வளோதான் நீயும் சிங்கிள் ஆடி விடு ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ரன் 12 ரன் செகண்ட் ஓவரில் வந்து 3 ரன் தேர்ட் ஓவரில் வந்து இது பண்ணாரு அப்பயும் கண்டிப்பாக மாட்டார் 22 ரன் கொடுத்தாரு 13 தான் கொடுத்துருக்கோம் ஆமாம் பார்த்தேன் எனக்கு வந்து பார்ட்ல ஃபீலிங் பார்த்தியா கம்மியாக கத்தனை கத்து அதான் அவர் வந்து சொன்னார் அவர் வந்து சொன்னார் இது வந்து ஓவர்ஸ் கட் பண்ணி அது எக்ஸ்ட்ரா இருந்தாங்க கடைசியில் ஆமாம் 160 வராது 162 இருந்துச்சுண்ணா கோகுல் ஓவர் பிடிக்கும் 6 இல்லை கோகுல் ஓவர் முடிக்கல கமலா ஓவர் பிடிக்கும் போது கமலா அப்படியே ஃபிக்ஸ் போயிட்டு அது பண்ணிட்டு கோகுல் பேட் பண்ணுவா அப்புறம் அது 188 ரன் டார்கெட் இருந்தால் அது 10 பால் ஆனால் அது உங்கள் தெரியும் 3 ரன் நல்லா இல்லைப்பா இப்படி தான் போகிறோம் இப்படி வைக்கலாம் நீங்கள் வச்சுல டோக் வைக்கணும் அப்படியே பால் இப்படியே திரும்புது இப்படியே கண்டிப்பாக மாற்ற நிச்சயாகவும் பார்த்தேன் பாப்பா ஓடு 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 அவுட்டா அவுட்டா முத்து முத்து வே போனா மச்சான் எல்டியா நான் போயிட்டு அவங்க சாமி கும்பிடணும் இருந்தாங்க ஏதோ அதனால ஆப்போசிட்ல இருந்தா தமிழ் தான் கேட்கணும் தமிழா அப்படியா அது இப்போ கும்பிட்டு நான் நைட்டு ஆஃபீஸில் இருப்பேன்ல அதனால என்ன வச்சு காலையில் கும்பிட்டு இருக்கும்போது அப்படி கோல்டு போட்டுட்டு கோல்டு தான் சின்ன சரி படிச்சதா கோல்டா சரி சரி ஓஹோ சரி நீங்கள் நைட்டு வந்துடுங்க அப்போ நீ வந்துரு பிகே கோகுல் பிகே இதெல்லாம் சாப்பிட்டாங்களா எல்லாம் சாப்பிட்டாங்க கேட்டுங்க ஒரு வாட்டி சாப்பிட்டாங்க எனக்கு தெரியும் நாராயணா ஒரு பாலுக்கு ஒரு ரன் வந்தாலே ஜெயிச்சிருவாரு எங்கேயோ ஒரு இடத்துல 4 போகும் ஒரு பாலுக்கு ஒரு ரன் ஓடிட்டே இருங்க கோகுல் என்ன சாப்பிட்டீங்களா பிகே சாப்பிட்டியா
சில பேர் தான் அடிச்சுக்கலாம் அது விக்கெட் விடாமல் ஆட்டி வச்சு கடைசி வந்து தான் அடிச்சுக்கலாம் இப்போ ரன் ரேட் நல்லா தான் இருக்குது நல்லா தான் விளையாடுறீங்க இவருக்கு வந்து கொஞ்சம் இதுதான் எனக்கு தெரியல மற்ற மாதிரி யாருக்கும் தெரியல உங்களுக்கு தெரியல நல்லா பிடிச்சாது அதான் இவர்கிட்ட கேட்டேன் கூப்பிட்டு கட்டில் போகலாம் கேடா ப்ரோ அதான் ப்ரோ கொடுத்துட்டான் எல்லாம் ஸ்லோ மோஷன் சரிம்மா அவன் போடா வச்சுவா வேணும் பண்ணுகிறான் மச்சான் அவன். போடான்றான் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க போடான்றான் போடா மச்சான் சக்தியை தான் கோடை போடுவான் ரோடு போடுவாங்க ரெண்டு பேர் பேட் பண்ணி மச்சான் பேட் பண்ணுறேன் சரி பேட் பண்ணுறேன் இந்த மாதத்துக்கு ஒரு மேட்ச் போடலாம் மேட்ச் போடலாமா மாதத்துக்கு ஒரு மேட்ச் போடலாமா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அந்த பாட்டை மட்டும் கண்டெயின் பண்ணோம்னா நீட்டாக அந்த பாப்பா மட்டும் கட்டாங்க அவனை காடு மாடுமே அடிச்சுட்டு அடிக்கிறான் ஏறி ஏறி அடி. அதுதான் பிரச்சனை கிடையாது மனுஷன் வச்சு நிறைய எல்லாம் கீழே இந்த கேப்பில் தான் நிறைய போச்சு அதனால ஜான பார்த்தா அங்கேயே போடுறாங்க ரொம்ப கட்டணா இது ஏய், இந்த சைடு ரொம்ப கிட்ட ஜா. இது ஒன்றும் இல்லைண்ணா அந்த சைடு கூட கரெக்டாக போயிடுச்சு ஃபீல்டிங் ஆனால் சீரியஸாக இம்ப்ரூவ் பண்ணிருக்கு இப்போ உன் பக்கத்தில் வந்தாலே போர் போகுது விட பார்க்கலாம் விட அதெல்லாம் கற்றுட்டு 60 மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு அதெல்லாம் 10 12 மேட்ச் இன்ன வரைக்கும் ஆனால் காங்கான்னு இருப்பான் போல நான் ஒரு பால்ல கீழே கீழே எடுத்துட்டு நான் பால் போயிடுச்சு அப்புறம் ஓட்டேன் நான் ஒரு கையில் நீ மட்டும் எடுக்கிறீங்க அப்படி கத்துறாங்க பார்த்தேன் நானும் கத்தனா தான் ஆனால் என் மீன்ஸ் சூப்பர் ஃபிட்டிங் நினைக்கிறேன் நல்ல ஃபிட்டிங் ஏன்னா கிளம்புறேன்டா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஆன்டி இருந்தாடா வேற உன் பேட்டில் ஆடுறா நல்லா தானே இருக்கு டீம் போட எடுத்துன்னு போறீங்களோ ஐயால நான் வந்துடுவேன் இருங்க சீக்கிரமா வாயாடா எந்த கிரவுண்ட் போறீங்க தாம்பரம் தாம்பரம் தானே மேட்ச் முடிச்சுட்டு அப்படியே வாங்கிக்கோங்க யார்கிட்டயாவது பசங்க டன்ஜோ பண்ணிடுவோம் நாராயணன் வருவான் நாராயணன் போவான் அந்த வாங்கிக்கோங்க தாம்பரத்து எங்க கிரவுண்டு எல்லாத்தையும் குத்துறான் அவங்க எல்கேஜி மச்சான் பேட் பண்ணுறா டேய் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி தருவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தரமாட்டேன் செகண்ட் ஹாஃப்ல இல்ல அவங்க நல்லா பேச தெரிஞ்ச பசங்க எங்க விளையாடுறாங்களா அனாத மாதிரி ஒரு ரவுண்டா ஜேசியாவது ஒண்ணா புடிச்சு தான் போறோம் ஜேசிக்கு தான் பதில் ஜேசி தான் போட்டாங்க போட்டு தான் கேன்சல் பண்ணது பேட்டு தரலன்னு நான் குத்து விடுங்க இது படம் புடிக்கடா நான் பேட் குத்தா ஆமா ஏய் கோகுல் பேட் எடுத்துக்கடா ஏதோ பேட் குத்த அனுப்புறா அதான் போங்க ஜான் நீங்க எந்த மேட்ச் போறீங்க சீசனே இங்க பாரு நிறைய வருது கம்ப்ளைன்ட் வருது பேட் ஃபுல்லா நீங்க ஆடுங்க பேட் எடுத்து போறீங்க கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பா போயிடுச்சு நான் சொல்ல ஏடா பேட் எடுத்துக்கோங்கடா அது என்ன கம்ப்ளைன்ட் பண்றீங்க இல்ல இது நிறைய வந்து டாக் வருது பேட் ஃபுல்லா ஜான் எடுத்து போறாரு மேட்ச்க்கு போறாருன்னு ஏய் நானே இன்னைக்கு ஒரு நாள் தான்டா இல்ல அன்னைக்கு போனா எல்லாரும் டீம் பேட்னு சொல்றாங்க அப்படியா ஆ விக்கெட் மட்டும் அவனுக்கு யாருன்னா ஒருத்தர் நில்லுங்க அவன் கேப்டன் தான் நம்ம கேப்டன் தான் அவ்வளோ கேப்டன் நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்னேன் தம்பி மேட்ச் நம்ம சான்ஸை கொடுக்கல எல்லாம் நல்லா தான் இல்லை நான் வந்து சரி காலைல போட மட்டார் மாட்டேன் மட்டார் வந்து போடுறேன் ஒரு பாலும் ஓடி கமலா பண்ண சொல்லிருக்கா சீனி பண்றான் அவன் லைட்டா வயிற்று கலந்து நினைக்கிறேன் போயிடான் நல்லா ஜான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு எங்க ஆய் போய்க்கிறானா எனக்கு தப்பா இல்லை ஏய் எல்லாம் சாப்பிட்டீங்களாடா எவ்வளோ பாட்டி தான் DRSID 9 runs 9 runs தான் ஓகே இன்னும் புது போல இவங்க ரெண்டு பேரும் இந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சுன்னா நாளைக்கு ரவுண்ட் அப்படிதானா அவன் ஹெல்மெட்டை போடவே நம்மளும் ஹெல்மெட் போடாலே தெரியாது பால் வருது இது என்ன எடுத்துக்கோ ரெண்டு நல்ல எத்தனை ஓவர் போட்டுருக்கான் அவன் 3 போட்டான் ப்ளே மூணு போடுறான் நல்ல ஷாட்
அவரோட ஷாட் சூப்பராக இருக்காது. போன மேட்ச் ஆஃப்ல ஆடுவான், லெக்ல ஆடினா லெக்ல எப்படி போட வச்சிருவோம். வீடியோ எடுத்து பாருங்க. பால் போட வரணும். உங்களோட ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படியே பால் வரதுக்கு அப்புறமா நீங்கள் இல்லை உன்னோட ஆக்ஷன் வந்து இருக்கு வச்சிருக்கல நீ பேட்டில் எப்படி நிற்கிறேன் ஃப்ரெண்டில் குனிஞ்சு இப்படி ஆடுங்க குனிஞ்சிட்டு தலையை நின்று பாரு கரெக்டாக இருக்கும் பால் ஃப்ரண்ட்ல வந்து பேட் விடுங்க. கொஞ்சம் நிமிந்தாலும் கரெக்டாக இருக்கும். டென்னிஸ் பால் வந்து பேக்ல வந்தா நம்ம மாட்டிடுவோம் பாடி. ஆனா இது அப்படி வர பால் புசுன்னு வரும் குத்துறோன்னு புசுன்னு வரும். பண்ணுறா அங்கே அங்கே இருக்கு. ஏன் அந்த 3 ஓவர் போடுறியா? 3 ஓவர் போடுறியா? இது போடு சாமான் போடுறான் இல்லை கையில் போட முடியும் அவுட்டா மச்சான் இந்த பால் இது பண்ணுறா. ஆ 3 ஓவர் நான் பண்ண போகிறேன். இப்போ நானும் பண்ணுறேன். அவ்வளோதான். சரி பாப்பண்டா வருது பாய். பிகே நின்னு ஆடுங்க பிகே. போல்ட் ஆச்சு. ஜானில் போகலாம் கூகுள் பேட்டு சொல்கிறேன் நல்லா பைடி ஆடுறதுக்கு சொல்லு. நெக்ஸ்ட் டைம் வந்து பேட் வாங்கி வச்சிடுறான். இந்த கடை நான் பரவாயில்ல ஜானில் கேட்டுங்க பேட் நல்லா சொன்னேன். அது திருப்பி கண்டிப்பாக அதை பார்த்து சொல்லுவாங்க வருது கண்டிப்பாக சொல்லுவான் ஃபோன் பண்ணி சொல்லுவான் போய் பேட்டுக்கு. நீ வண்டியா எப்படா நீ போண்ட எப்படி கோல்டா அதான் எஸ்டி உண்டா இது. ஆமாம். இன்னும் 2 மேட்ச் ஆசை தேவை. போலிங் ஃபீல்டிங் ஓகே பேட்டிங் ஆடுறதா கொஞ்சம் அது கரெக்டாக சொல்லுது. நீங்கள் போகிற நெடியில் நெடின்னு இப்படி திருப்புறான் நான் ஃபஸ்ட்டு அவன் நல்லா ஏறி வச்சான். அந்த பால் வரத்து போய் அடிச்சான். விட்டு நாடுகிறா சூப்பரா. பிகே டெஸ்ட் சுத்தி நிக்கிறா. சரி அடுத்து யாரை நான் போயிடுவா யார் இருக்கா? நானும் அப்புறம் சீனியும் அப்புறம் நீ சரி யாரும் டெஸ்ட் மேட்ச் வரேன். டே இதெல்லாம் போய் அப்படின்னா 2 பவர்லாம் கழிச்சிருக்கானுங்க. இப்போ 2 பவர்லாம் கழிச்சிருக்கானுங்க. ஓவர்லேயே முட்டு 210 போயிருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளேல போயிடுச்சு. பவர் பிளேல வர வழி நம்ம பிகே சுட்டாது பிகே ரவுண்ட் ஆடு பிகே டெஸ்ட் மேட்ச் ஆகும் நான் போயிடுவானா சுத்தி சரி இந்த கை வச்சுக்கோ. தாடி இது என்ன பண்ணாருன்னா நடுவில் ஒரு பால் உள்ள போடுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்னால ரொம்ப பண்ணிடுறாரு. அந்த டிப்போ விடுவாங்க ரொம்ப க்ளோஸ் பண்ணி எல்பி செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்டா கொடுப்பாங்க. யோசிக்காம டப்பு டப்புன்னு குத்துறாங்க. டைம் ஆயிடுச்சுல 9:30. டப்பு டப்புன்னு பாப்பா நீ 7 காரணி 7 காரணி இப்போ செகண்ட் ஹாஃப் அம்பேர் கையில பைத்தியக்காரா கோகுல் கதா கோகுல் சும்மா ஆட மாட்டான் ஓடைவான். அவன் கேம் ஆடுறதா அடிப்பான். எல்லாம் சாப்பிட்டாங்களே எல்லாம் சாப்பிட்டாங்களா? பேட் இப்போ யார் பேட் உங்க அது யார் பேட் பாரதி பாரதி வெயிட் ஆகும்.
சக்தி பேட் தான் இப்போ எல்லாம் ஆனுக்குறோம், என்ன பண்ணுறது தெரியல. பிளேடா கிட்ட எல்லாம் தண்ணி கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்துலாம் அப்படியே நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆடு கற்றுக்கோ, அவ்வளோதான் ஃப்ரெண்டாக கற்று நல்லா வரும். ஸ்பீடாக போனால் பீட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஸ்லோவா மாதிரி தான் நீங்கள் பாலுக்கு பேக்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. நெக்ஸ்ட் வீக்கு பக்கம் சண்டே தான் அங்கே போய் பார்க்கணும் வரல எவ்வளோ சொல்கிறேன் நான் அது ஒரு வீக் விட்டு வரதுக்கு வரலாம். சண்டே தான்டா சண்டே தான். உனக்காக சண்டே போடுவீங்களா கமல் ஏன் கொண்டுருவாங்களா பேட்டிங் கேட்டால் பேட்டிங் சொல்லிட்டாங்க போங்க போங்க டூ போ. ஏன் சொல்லலாம் அவன் சொல்லணும் பிச்சு போடுறோம் சொல்லணும். பேட் அளவெல்லாம் பார்த்தல இன்னும் பண்ணுறானே தெரியல. பேட்டிங் வந்து அரசுங்களா பேட்டை பிடிச்சி இப்படி இப்படின்னு பார்த்து மூணு வாக்கர் இதான் 3 வாக்கராடா? என்னடா 3 வாக்கர்? வந்து போறேன் இப்போ அதான் பிராண்ட் பேர் 3 வாக்கரா? நான் ஹைட்டு கம்மியாகுது 10 வாங்குவீங்க, இதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இங்கே மேலே சொல்லியாங்க ஆ பால் போடா சரி நீ சரியா பிட்ரு ஒரு 4 பால் போடுறா பிட்ரு கோச்சு பிட்ரு நான் கோச் பண்ண அப்படின்னு வரமாட்டானா நெக்ஸ்ட் வரமாட்டானா கீழே அவங்க தான் போட்டது சரி கையில் காமிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாம இல்லை இல்லை ஏன் ஒரு பாத்து இருக்கு அதான் சாப்பிடுங்க ஏன்னா இப்படி பண்ணுறீங்க முத்து சாப்பிட முத்து அச்சா ஒரு பாத்து இருக்கா சாப்பிட்றான் அவ்வளோதான் கோகுல் ஆரம்பிச்சிட்டான் அப்படியே அண்ணா சரி உங்களுக்கு போடு வெளியால போயிட்டு 10 ரூபாய் அதான் இல்லை பேட் வாங்கி தொட பிடிக்குதா தொட பிடிக்குதா சாரே நல்லா போயிட்டு சும்மா நான் யோசிச்சு அவனை நல்லா போகும்போது இன்னைக்கு எப்படியாவது 100 பூரா நல்லா இருக்கும் அதான் யோசிச்சேன். வாட்டர் வாட்டர் அதே போயிடலாம்
அதிலே எடுத்து ஊற்றிடலாம் அப்புறமா அவ்வளோதான். ஓகேடா உச்சாவில் அதுண்டா அதே போய் நான் காதிலே ஊற்றிடலாம் அப்புறமா நான் ரோட் பார்த்தேன். போயிட்டு வச்சா பாருங்க இருபது சொல்லாரு பாருங்க பால் பத்து நிமிஷம் தான் பண்ணுங்க பேக் பண்ண போறீங்களா பேக் பண்ண போறீங்களா வாங்க பார்க்கலாம் அதுக்குள்ளதான் அவன் வந்துட்டான் அவுட் கொடுத்தான். நான் என்ன பண்றது? நான் வந்துட்டானே என் பேரை மாத்திக்கிறேன்டா. யார் அவனானே சொன்னது மட்டுமே தான் செய்யறான். அதுதான் உள்ள போயிட்ட நீ.
நான் போயிடுறேன். ராம் போய் நல்லா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? ஆஹா இது எல்லாமே ஆச்சு நம்ம சொல்லிட்டேன் கமலா ஏய் கோகுல ரைமன் வர கடைசி கேடு அந்த 10 ரன் அடிச்சு போவேடா லாஸ்ட் லாரா போறா கூட வேணாம் வீட்டுக்கு போ போறா வர சீன் அடிப்பாரு அப்புறம் இது வருவாங்க சாம் டென் சமையல் அதுமே வருவாரு யாரும் போயிட்டாங்க நம்ம எப்ப போறச்சா முன்னாடி போச்சு முன்னாடி போச்சு ஏய் முன்னாடி போட்டானா அங்க பேடிடா பாய் ஆள் இருக்காரு ஏய் நாட்டிங்கடா அதுதான் வரறா அவரா அந்த மாடி இருக்கான் ஓ அத வாங்கிக்கலாம் போல சீன் ஆயிடுச்சுடா சீன் வந்தான்டா சீன் ஆயிடுச்சு ஒரு கிராம் நீங்களோட சுத்துற வாயில வா 4 கிலோ கிராம் போடணும் அஞ்சு ஏடா டேய் மானாதி மேட்சே போகுதுடா வேஸ்டா போகுது
இது சேம் அப்ளை பண்ணுற மாதிரி தான். அப்ளை பண்ணுற ஃபார்மேட் இருக்குல்ல, அதுலேயே வந்து எஸ்சிபியில் அது வந்து எஸ்சிபி தான். ஓகேவா, எஸ்சிபி டெபாசிட் நம்பர் இருக்காது. ஓகேவா, அதனால் டேட் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்பரு, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் போட்டு அதுக்கப்புறம் பேங்க் கேட்போம். அப்புறம் இது நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான், அப்டேட் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக இங்கிலீஷ் அப்டேட் பண்ணுறதுல சேம் அதே பண்ண முடியும். ரிவைஸ் பண்ணுறது அப்ளை பண்ணுறது தான். புரியல? ரிவைஸ் தான் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நாம் திருப்பி அப்ளை பண்ணுவோம். அதாவது கிரெடிட் வந்துருந்ததுன்னா ரிவைஸ் பண்ணணும், கிரெடிட் வரலன்னா பவுன்ஸ் பண்ணணும். பவுன்ஸ் ஆச்சுன்னா பவுன்ஸ் பண்ணணும். இல்லை அப்ளை பண்ணிட்டா ஓகே. அப்ளை பண்ணிட்டியா? ஆயிடுச்சா? சரி ஓகே. அப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன். நான் இன்னொரு 1 ஹவரில் கால் பண்ணுறேன். நான் உனக்கு சிஸ்டத்தை வச்சு சொல்கிறேன். சரி, இது அர்ஜென்ட் இல்லைல்ல? சரி ஓகே. ஓ 50 பார் இல்லை இல்லை அடிக்கல இன்னும் 6 அடிக்கணும் ப்ரோ.
ஆடி புட்டு இந்த ஸ்டார்டிங் ஆடி புட்டு நல்லா வந்துருக்கும். நல்லா இந்த ஸ்கோர் நல்லா இருக்கு. நல்லா யூஸ் பண்ணுறேன். முன்னே பால் தான் சொல்லிட்டு போனோம்ல. தூக்கூட தான் பிளானே இல்லை. லாஸ்ட் பால் போகல. இந்த ஃபீல்டு இங்கே இருந்தாங்க. சேம் ஷாட் அப்படி தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் லைட் தலைக்கு மேலே போட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேயே அவங்க சொல்கிற விட தான் சொல்லிட்டு போனோம். ஃப்ரெண்ட்ஸ்லேயே தான் அதெல்லாம் தான் அடிங்க. நான் ஸ்டார்டிங் அடிச்சு கொடுத்தா கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் இருக்கோ அதுங்களா கார்த்திக் சண்டே சண்டே கேரி ப்ரோ டீச்சர்ஸ் சைடாக விடாமாம்மா. ப்ரோ கேரி ப்ரோ ஃபுல்லாக போடும். இல்லை யூடியூப் தான் சும்மா போடுறோம். யூடியூப் தான் ரெண்டும் தனியாக போடுறோம். பேட்டிங் தனியாக போலிங் தனியாக போடுறோம். ப்ரோ இல்லைங்க டீம் தான் ப்ரோ. ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஆஃபீஸர் டீம் நேம் தான் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் டீம் போட்டிருக்கோம். டீமுக்கு நீங்கள் ஜெயஜி காலேஜ்னா மெயினில் விளாட்றீங்களா? அதுவா ஜெயா காலேஜில் விளாட்றீங்களா? சேர்ந்து நீங்கள் உங்கள் டீம் தானே? சேர்ந்து ரெகுலராக விளாட்றீங்க? இல்லை ஜெயாவில் விளாட்றீங்களா? ஜெயா வந்து மெயின் அந்த ட்ராக் அண்டர் இருக்குது அதுவா இல்லை உள்ளே இருக்குது? உள்ளே இருக்குது. ஓகே
அங்கே ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ? ஃபீஸ் எவ்வளோ அங்கே ஜெயால? ஆ अच्छा 23 पर ரெண்டு பா கமல் ஏறு மச்சான் போலாம் பார் நல்லா இருக்கு சார் கமாடி ஏறு மச்சான் கமலே நீ ஏறு கமல் நீ ஏறா ரன்னிங் போ மச்சான் 4 போ மச்சான் பரதே பேட்டிங் பரதே பிளேயரா மச்சான் லாடா போ ரெண்டு போ லாஸ்ட் 2 நினைக்கிறேன் போல ஆளுல பார் அண்ணா சிங்கிளே இப்பதான் ஓடியாடா Match between Dusty Warriors and Short. Dusty Warriors won by 15 runs. Player of the match goes to Rajkumar.
பேட் கோஸ் டு ராஜ்குமார் MHL. Performance goes to Manavasa Kannan. சூப்பர் கேமு ஓகேவா, நல்ல ஃபீட்பேக் ஓகேவா, நல்லா வந்து நல்ல ஃபீல்டிங் ஓகேவா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓகே. ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக நம்ம கேம் தான் எதுவும் சரியா, ரொம்ப க்ளோஸ் கால் தான். நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தோன்னா மாறி இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது சரியா. ஆனால் நல்ல கேம் அது வந்து நம்ம ஆக்சுவலாக சொல்லிட்டா, அது வந்து யாரும் பிளான் பண்ணிலாம் பண்ணல, நல்ல பேட்டிங் தான் எல்லாமே சரியா. கடைசியில் கோகுல் வந்து ஆக்சுவலாக கோகுலுக்கு கிராம்ப் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் வின் பண்ணி ட்ரை பண்ணிடுறோம் சரியா. கடைசி நல்ல ட்ரை தான், சூப்பர் ட்ரை தான் இது எல்லாமே, நல்ல பேட்டிங் ஓகேவா, நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதுமாதிரி நம்ம மேட்ச் போச்சு ஓகேவா. அவங்க நம்ம வந்து உள்ளே போகும்போது அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போனோம். பரவாயில்ல, நம்ம வந்து 203 வந்து டிஃபெண்ட் இது பண்ணது வந்து நல்ல ஸ்கோரை வச்சது வந்து நல்லதான். ஏன்னா நம்ம நான் வந்து ஃபஸ்ட்டு 90 இருக்கும் போது வந்து ஒரு 250 போகணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இவங்க 3 பேர் சூப்பராக போட்டாங்க, இவங்க 2-3 பேருக்கு அந்த ஸ்பெஷல் நினச்சேன், நல்லா சூப்பராக போட்டாங்க. அந்த ஓவராக நல்லா குயிக்காக முடிஞ்சு, அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் நல்லா கடகடன் முடிச்சுட்டாங்க. ஃபீல்டிங் பவுண்டரியில் வந்து பவுண்டரியில் இவர் இருக்கட்டும், தமிழ்னா எல்லாருமே பவுண்டரி நல்லா கவர் பண்ணி நல்லா இருக்கு. எல்லாருமே சக்தியானாலும் அந்த கேட்ச் நல்ல த்ரோ, சக்தியான நல்ல கேட்ச். அந்த பீட்ரு வந்து நல்லா சிங்கிளாக கட் பண்ணா இதில் நல்லா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு இதுமாரி மேட்ச்லாம் தோக்கிறதுலாம் வந்து எதுவுமே கிடையாது, நம்ம கான்ஃபிடண்டாக வெளில போவோம். 180 வச்சிருக்கோம், 180 பரவாயில்லடா, நல்ல இதுதான். இன்னைக்கு நம்ம கேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கும். பேட்டிங் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பேட்டிங் ஆடும், 5 பேர் போலிங், அப்படி தான் நம்ம இருக்குமே நீங்கள் ஸ்குவாடு. அப்படி இருந்துமே நல்ல ஃபைட் பேக் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அதே மாதிரி இந்த ஷார்ட்டர் பவுண்டரி அதெல்லாம் கிடையாது, நம்ம வந்து இன்னைக்கு நல்ல ஃபைட் பேக் பண்ணி நல்ல இது எடுத்துருக்கோம் மேட்ச் ஓகேவா. நல்லா கான்ஃபிடண்டாக போகலாம், அடுத்த மேட்ச் வின் பண்ணுவோம் அவ்வளோதான். நல்லா பண்ண இன்னொன்று பேட்டிங் அந்த 2 பால் கட் பண்ணாம இருந்ததுன்னா 4 பால் அவன் போட்டு முடிச்சு வந்திருப்பேன். அதான் யோசிச்சேன், நீங்க அந்த ஓவரில் ஒரு 3 கிளியர் பண்ணிட்டு நல்லா தான் அவனுக்கு பயம் தான் மாற்றினாங்க. இல்லை, அவன் ஷார்ட்டும் நல்லா இருந்துச்சு, அவன் அந்த 4 பால்ல ஒரு 15 ரன். ஆனால் எனக்கு என்ன தெரியல, அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அக்ரெஷன்லேயே இருந்தான், எனக்கு அடிக்கிற மாதிரியே எனக்கு எனக்கு நீ அப்படி ஆட மாட்டேன், நீ எல்லா பாலும் நான் எனக்கு பரத் நீ டிசர்வ்டா, கண்டிப்பா நல்ல பவுலிங், நல்லா பவுலிங் பண்ணீங்க. ரன் போடுறதுலாம் மேட்டர் இல்லை, நல்லா சூப்பராக விக்கெட்ஸ் எடுத்தீங்க. அண்ட் அதே மாதிரி எண்டிங்கில் குயிக் ஃபேர் பேட்டிங் நல்லா ஆடினீங்க ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். நல்ல போலிங் சான்ஸ் சூப்பர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கோபேட்டருக்கு கேட்ச் போலிங் இல்ல கோபேட்டர் மேட்ச் என்ன காட்ற இப்போ இப்படி இதுடா அதா ஓகே சக்தினா ஒரே நிமிஷம். ஆமா, அப்படியே சைஸா இருக்கும், அழகா சைஸ் மாதிரியே நிக்கிறோம். XL, double XL.